வணக்கம். ஆயிலிய நட்சத்திரம் நேற்றையிலிருந்து இன்று 2 மணி மதியம் 2 மணி வரை இருக்கிற காரணத்தால் நேற்று செய்ய முடியாமல் போய்விட்டது. தைப்பூச காரணம். அடுத்தது இன்று 11 மணியிலிருந்து 1 மணிக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது 11 மணி. எல்லோருக்கும் வணக்கம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி என்று கூறி இப்பொழுது மங்கள விளக்கேற்றுதல் திருமதி சங்கத்தின் போஷகரின் மனைவியார் திருமதி மதனா நாகரத்னம் அவர்கள் தீபமேற்றி ஆரம்பித்து வைப்பார்கள். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாளை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவீத்திரள் மனதை முழங்கதிரும் அண்ணாமலை தொடுவார் வீணை வடுவா வண்ணம் அருமே நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயிர்ந்தாலும் விழித்தாலும் இவைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மரபாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டரா உணர்மிக்கார் திருச்சிற்றம்பலம். வணக்கம். தகவல் செய்து அமருங்கள். இருந்த கதைங்க இருந்த கதைக்கு வணக்கம் எல்லோருக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் மற்றும் ஜூமில் இருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கூறி, இன்று முக்கிய நாள் திருவாளர் ஸ்ரீரங்கன் சண்முகநாதன் ஸ்ரீரங்கன் ஈலிங் அம்மன் கோயில் தர்மகர்த்தா. அவர் நேரகால காரணமாக அவருக்கு இங்கு வர முடியவில்லை. ஆனால் அவர் ஜூமில் வருகின்றார். 12:20 இப்பொழுது இருப்பார் என்று நினைக்கின்றேன். 12:20 அவரது உரையை ஆற்றுவார். அவர் கூறியது போல் இந்த சபர் டைம்ல கண்டிப்பாக நான் இங்க பர்சனலா வந்து ஒரு 35 மினிட்ஸ் பேசுவேன் என்று சொல்லி அதிகாலையில் என்று சொல்லி இருக்கின்றார். அத்தோடு இங்கு இருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோரையும் அமைதி காத்து தயவு செய்து கதைக்காமல், ஜூம் தொடர்ந்து 2 மணித்தியாலும் போய்கொண்டிருக்கும், கதைக்காமல் இருந்து உங்கள் வேலைகளை பார்க்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது இந்த தங்கை திருமதி சரோஜா கனக சபேசன் அவர்கள் நடத்துவார்கள். அனைவருக்கும் இந்திய சிறப்பு பேச்சாளருக்கும் வணக்கம்.
நாங்கள் இந்த மாதாந்த ஆய்விய கூட்டு வழிபாட்டில் இணைந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் நச்சிந்தனை சிறப்பு மோப்பு திரும்பவும் வாசிக்கிறதுக்காக திருவாளர் மணிவண்ணன் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். சாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. நச்சிந்தனை என்னும் நல்ல முதம் உடற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத ஊமத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. அடுத்தது முதலாம் பக்கத்துக்கு முதல்ல நீங்க உடன்பட்டு நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தமன்று நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மையை உள்ளத்தில் நன்றாக பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. அதாவது தர்மரியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் முன்னிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நானே. தாந்தி பக்கம் 211. தந்தி முகத்தனை சங்கரன் மைந்தனை தொந்தி வைரனை தோடடி செவியனை இதிரனு கருள் இந்த இறைவனை மந்திர ரூபனை நான் மறவேனே. நன்றி திரு மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக திருவாளர் வேல்முருகன் அவர்கள் சிவ சிவ செல்வ கணபதி என்ற பாடலை பாடுவார்கள். பக்கம் 230. போட்டி போட்டி. சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ வேலாயுதோ சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோ சிவ சிவ செல்வ சிவரடியாரோ சிவ சிவ திருவருளோ சிவ சிவ செல்வ திருமாலோ சிவ சிவ முதல் தேவர்களோ சிவ சிவ ஐயரோ பூதங்களோ சிவ 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 ஐபொறையோ சிவ 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 ஐபுலனோ சிவ 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 தச தோழிகளோ சிவ சிவ சத்குரு நாதனோ. போட்டி. நன்றி திரு வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக குரு வணக்க பாடல். குரு வணக்க பாடல் திருமதி பத்மா குணதாசன் அவர்கள் பாடல். இது படிக்கலையே முதல்ல.
இல்ல இல்ல இந்த நச்சுந்தனை வருது. தயவு செய்து சொன்னா ஜூம் ஓபன் பண்ணி கிடக்குது, பேச வேண்டாம். தயவு செய்து. யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. குருவணக்கப்பான நச்சிந்தனை என்னும் நல்லமுதம் உண்டக்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத உன்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. சச்சிதானந்தை சார் சிவரைதலே நற்சிந்தனை வேதம் நல்கிய எம் சற்குருவே உன் மலர்பாதம் ஓயாது உணர்வர்த்தம் சிந்தை பதியும் சிவம். நன்றி. யோசாங்க திருவடிகள் வாழ்க. போற்றி போற்றி. நன்றி ஸ்ரீமதி பத்மா குருதாசன் அவர்களே. அடுத்ததாக நற்சிந்தனை பாடல் எங்கள் குருநாதன் பக்கம் 1. திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் நற்சிந்தனை பாடல்கள் பாடுவார். யோசுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நற்சிந்தனை எங்கள் குருநாதன் பக்கம் 1. என்ன கருவித்தான் எங்கள் குருநாதன், இணையடிகள் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவான எங்கள் குருநாதன், அவனையெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்ன வினை நீக்கிவிட்டால் எங்கள் குருநாதன், மூவருக்கு அறியவனார் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதால் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், தேகம் நீ அல்லவென்றால் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்தன்றான் எங்கள் குருநாதன், வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், விண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன், வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன், வகார நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன், காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், நாசி நுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன், மாசில் ஓசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன், மற்ற பற்றை நீக்கென்றான் எங்கள் குருநாதன், இருவழியை அடையென்றான் எங்கள் குருநாதன், எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன், கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன், கட்டுப்படும் மனம் என்றான் எங்கள் குருநாதன், ஒருவரும் அறியாரென்றால் எங்கள் குருநாதன், ஓங்காரம் வழி என்றான் எங்கள் குருநாதன், நிர்மலனாய் இரு என்றான் எங்கள் குருநாதன், நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன், திக்கு திகாந்தவெல்லாம் எங்கள் குருநாதன், சித்தத்தோல் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன், பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன், பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன், அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன், அஞ்சலத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன், நெக்கு நெக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன், நித்திய நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன், தேடாமல் தேடென்றான் எங்கள் குருநாதன், சிவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன், நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன், நல்லவனே தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன், பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன், பத்தரினம் சேரென்றான் எங்கள் குருநாதன், பாடாமல் வழிபடென்றான் எங்கள் குருநாதன், வையகத்தில் வாழென்றான் எங்கள் குருநாதன், தித்திக்கும் ஒரு மொழியாம் எங்கள் குருநாதன், சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன்,
எத்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன், எல்லாம் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன், விண்ணவரும் அறியவன்னா எங்கள் குருநாதன். தத்துவ தீதன எங்கள் குருநாதன், சகலசம் பத்து தந்தால் எங்கள் குருநாதன். ஆதி என்றும் இல்லை என்றால் எங்கள் குருநாதன், அதுவே நீ என்றுரைத்தால் எங்கள் குருநாதன். சோதிமயம் என்று சொன்னால் எங்கள் குருநாதன், சுட்டிறந்து நில்லென்றால் எங்கள் குருநாதன். சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன், தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். வாதியரும் காணவன்னா எங்கள் குருநாதன், வாக்கிறந்த இன்பந்தான் எங்கள் குருநாதன். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன், முடங்கி கிடந்திருந்தால் எங்கள் குருநாதன். அச்சமோடு கோபமில்லா எங்கள் குருநாதன், ஆணவத்தை நீக்கிவிட்டால் எங்கள் குருநாதன். பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன், ஆங்காக ஏதென்றால் எங்கள் குருநாதன். தச்சங்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன், தாவுபதி கட்டென்றான் எங்கள் குருநாதன். நாமே நாம் என்றுரைத்தால் எங்கள் குருநாதன், நமக்கு குறை இல்லை என்றால் எங்கள் குருநாதன். போமே போம் வினை என்றால் எங்கள் குருநாதன், போக்குவர இல்லை என்றால் எங்கள் குருநாதன். தாமே நாம் என்றுரைத்தால் எங்கள் குருநாதன், சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். ஓமென்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன், ஊமையில தரி என்றான் எங்கள் குருநாதன். என்னையில கறிவித்தால் எங்கள் குருநாதன், இணையடிகள் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். நன்றி திருமதி இந்திரா சிங்கம் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் தூண்கள் இருப்பவர்களையும் அவர்களை கூப்பிடுவோம். திருவாளர் செல்வரத்ன மாஸ்டர், பக்கம் 41, நாமம் சொல்லுவோம். செல்வரத்ன மாஸ்டர் மைக் ஆன் பண்ணுங்க. சிவயோக சுவாமிகள் திருவடி போற்றி. பக்கம் 41, நாமம் சொல்லுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் நமனை வெல்லுவோம், நாமே அவன் என்று நடந்து செல்லுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சோமசுந்தரம் பாதம் காணுவோம், சும்மாயிருக்கின்ற சூட்சம் பேணுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சினத்தை கொல்லுவோம் மனத்தை வெல்லுவோம், அனைத்தும் அவனன்று அகத்தில் எண்ணுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். கையில் மலர் கொண்டு காலை மாலையும் செய்ய மேனியன் அடியில் வீழுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன், இவனை வேண்டினால் என்றும் இன்பமே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சிரித்து முப்புறம் எரித்த தேவனை சிந்தை செய்குவோ தேவராவரு. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம்.
கமல நான்முகன் கண்ணன் காண்கிலான் எமது நாயகன் என்பர் பெரியரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். வழிகள் இரண்டையும் அடைத்த வல்லவர், வழிகள் இரண்டையும் அடைக்க வல்லவர். ஒளியாய் இன்பத்தில் உற்று வாழ்வரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம். தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி பட்னமாஸ்வரே. அடுத்ததாக திருமதி வனிதா செல்வரத்னம் அவர்கள் பக்கம் 231 அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே, அரகர சிவ சிவ மறையோனே. அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே, அரகர சிவ சிவ மறையோனே. பொன்னே மணியே பூங்கோவே, புலவரெல்லாம் புகழ் எங்கோவே. பொன்னே மணியே பூங்கோவே, புலவரெல்லாம் புகழ் எங்கோவே. காணும் கண்ணில் கலந்தவனே, கதிரொளி போலெங்கும் நிறைந்தவனே. காணும் கண்ணில் கலந்தவனே, கதிரொளி போலெங்கும் நிறைந்தவனே. ஆணும் பெண்ணும் ஆனவனே, அடியவர் பேணும் வானவனே. ஆணும் பெண்ணும் ஆனவனே, அடியவர் பேணும் வானவனே. கோணிய பிறையை முடிதவனே, கொல்புலி தோலை உடுத்தவனே. கொணிய பிறையை முடிந்தவனே, கொல்புலி தோலை உடுத்தவனே. பணியிற் கங்கை தரித்தவனே, வேளத்தின் தோலை உரித்தவனே. பணியிற் கங்கை தரித்தவனே, வேளத்தின் தோலை உரித்தவனே. பாற்கடல் தன்னை அழைத்தவனே, பாரொடு விண்ணாய் பறந்தவனே. பாற்கடல் தன்னை அழைத்தவனே, பாரொடு விண்ணாய் பறந்தவனே. முற்பொருள் தன்னை விரித்தவனே, நுண்ணிடையால் தன் இடத்தவனே. முற்பொருள் தன்னை விரித்தவனே, நுண்ணிடையால் தன் இடத்தவனே. தில்லையில்லாடிய சிற்பரனே, சிவ 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 தற்பரனே. எல்லையில்லாருள் தந்தவனே, எல்லையில்லாருள் தந்தவனே. என்போல் நல்லையில் வந்தவனே. அன்பதம் சிந்தையில்
உறைவோனே அரகர சிவ சிவ மறையோனே. ஸ்வயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி பணி. நன்றி திருமதி வனிதா செல்வராமன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் இங்கே உள்ள திருமதி பேன்மநாயகி ராஜேஸ்வரன், பக்கம் 321, வந்தனை செய்திடா தம்பி. வந்தனை செய்திடா தம்பி, பக்கம் 321. உண்ணாதே உறங்காதே ஊரூராய் திரியாதே பெண்ணாசை வையாதே தம்பி பிரமத்தை அறிந்திடடா. உண்ணாதே உறங்காதே ஊரூராய் திரியாதே பெண்ணாசை வையாதே தம்பி பிரமத்தை அறிந்திடடா. கண்ணார கண்டிடடா காலமெல்லாம் காலை மேல் ஏற்றிடடா. விண்ணானம் பேசாதே தம்பி வேறு பொருள் இல்லையடா. கண்ணார கண்டுடடா காலை மேல் ஏற்றிடடா. விண்ணானம் பேசாதே தம்பி வேறு பொருள் இல்லையடா. எண்ணாமல் எண்ணிடடா இசை இயந்தபடி நடந்திடடா. மண்ணாசை வையாதே தம்பி மலரடியை போற்றிடடா. எண்ணாமல் எண்ணிடடா இயந்தபடி நடந்திடடா. மண்ணாசை வையாதே தம்பி மலரடியை போற்றிடடா. சுண்ணாகத்தானே என்றும் தோத்திரம் நீ செய்திடடா. அன்னை பிதா குருவை தம்பி அன்புடனே போற்றிடடா. சுண்ணாகத்தானே என்றும் தோத்திரம் நீ செய்திடடா. அன்னை பிதா குருவை தம்பி அன்புடனே போற்றிடடா. பலமிடமாய் செல்லுகின்ற வாயுவை நீ தம்பியடா. தல முனைக்கு வந்துவிடு தம்பி பற்றற்று நின்றடா. பலமிடமாய் செல்லுகின்ற வாயுவை நீ தம்பியடா. பலம் உனக்கு வந்துவிடும் தம்பி பற்றற்று நின்றுடடா. குலநலம் பாராதே கோபம் நெஞ்சில் வையாதே தலமாறும் தாண்டிடடா. தலம் ஆறும் தாண்டிடடா தம்பி தனிமையை நீ நாடிடடா. குலநலம் பாராதே கோபம் நெஞ்சில் வையாதே தலம் ஆறும் தாண்டிடடா தம்பி தனிமையை நீ நாடிடடா. உண்டில்லை என்று சொல்லி உரையாட வேண்டாமடா. கண்டு கழித்திடடா தம்பி கருணை வெள்ளம் பெருகுமடா. உண்டில்லை என்று சொல்லி உரையாட வேண்டாமடா. கண்டு கழித்திடடா தம்பி கருணை வெள்ளம் பெருகுமடா. பண்டு செய்த வல்வினை நோய் பாரிற் பறக்குமடா. நன்றென்றும் தீதென்றும் தம்பி நடுவாக நின்றடா. பண்டு செய்த வல்வினை நோய் பாரிற் பறக்குமடா. நன்றென்றும் தீதென்றும் தம்பி நடுவாக நின்றடா. ஒன்றொன்றும் புசியாதே கொன்று என்றும் புசியாதே குருவாக்கை மறவாதே. அன்று முன்றும் தம்பி அப்படியே உள்ளதடா. ஒன்றொன்றும் புசியாதே ஒன்றும் புசியாதே குருவாக்கை மறவாதே. அன்று முன்றும் தம்பி அப்படியே உள்ளதடா. மன்று பறித்துண்ணாதே மாயத்தில் சிக்காதே. குன்று போல் நின்றுடடா தம்பி குறை ஒன்றும் இல்லையடா. மன்று பறித்துண்ணாதே மாயத்தில் சிக்காதே. குன்று போல் நின்றுடடா தம்பி குறை ஒன்றும் இல்லையடா. இந்த 10 பாடலையும் இரவு பகலும் சொல்லி வந்தனை செய்திடடா தம்பி வறுமை பிணி தீருமடா. இந்த 10 பாடலையும் இரவு பகலும் சொல்லி வந்தனை செய்திடடா தம்பி வறுமை பிணி தீருமடா. உண்ணாதே உறங்காதே ஊராய் தெரியாதே பெண்ணாசை வையாதே தம்பி பிரம்மத்தை அறிந்திடடா. நன்றி. நன்றி திருமதி பேன்மநாயகி. அடுத்ததாக நாங்கள் புலவர் நித்யானந்தம் ஐயாவை கூப்பிட இருக்கின்றோம். தயவு செய்து ஐயா உங்களோட பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுமாறு கேட்டுக்கொள்றோம். வணக்கம். யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இங்கே குழுமியிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.
5ஆம் பதிப்பிலே 273வது பக்கம். எல்லாரும் வாழியடா என்பது இந்த பாடல். இது இந்த 273உடன் 19 அல்லது 18 நீங்கள் கூட்டி அல்லது கழித்தால் வருவது 8வது பதிப்பிலே இருக்கும். எல்லாரும் வாழியடா. ஒரு பொல்லாப்பும் இல்லையடா தம்பி, உண்மை முழுதும் மறைந்திடடா. வருவதைக் கண்டு மகிழாதே தம்பி, வஞ்சக பேச்சை தழுவாதே. கருமத்தை கை நெகிழாதே தம்பி, கவலை கொண்டு கலங்காதே. தருமனறியில் வழுவாதே தம்பி, தன்னை அறிய எழுவாயே. அகர முதல எழுத்தெல்லாம் தம்பி, அதுபோல் ஆதியுலகுக்கடா. பகரில் அவனோ ஒருவனடா தம்பி, பல பலவாக சொல்வாரடா. கற்றதனால் பயன் இல்லையடா தம்பி, களல் அடியிணையை கண்டிடடா. வெற்றி பேச்செல்லாம் விட்டுடடா தம்பி, விதியை மதியால் வென்றிடடா. பொறி வழியினில் செல்லாதே தம்பி, போனதை எண்ணி கொள்ளாதே. கிரியும் கீழ்மையும் செய்யாதே தம்பி, கெட்டவர் மேல் நட்பு வையாதே. புத்தியை ஒன்றிலும் நாட்டாதே தம்பி, புகழுமிகளும் சூட்டாதே. எத்தொழிலை நீ செய்தாலும் தம்பி, ஈசனுக்கு அர்ப்பணம் பண்ணிடடா. வித்தார பேச்சையும் விட்டுடடா தம்பி, விருப்பு வெறுப்பை அகற்றிடடா. செத்தாரை போல திரிந்திடடா தம்பி, சீவன் சிவனென்று அறிந்திடடா. நிகரொருவரும் இல்லையடா தம்பி, நின்ற நிலையில் பிரியாதே. ஆன்மா நாங்கள் அறிந்திடடா தம்பி, ஆக்கை நாம் அன்று தெரிந்திடடா. வீண் பாவனை எல்லாம் விட்டுடடா தம்பி, வேத நெறியிலே தொட்டிடடா. காண்பான் காட்சியும் இல்லையடா தம்பி, காணப்படும் பொருளில் இல்லையடா. வாழி குருநாதன் வாழியடா தம்பி, வாய்மை அடியாரும் வாழியடா. கேளிரும் சுற்றமும் வாழியடா தம்பி, கேட்டவர் எல்லாரும் வாழியடா. ஒரு பொல்லாப்பும் இல்லையடா தம்பி, உண்மை முழுதும் அறிந்திடடா. வருவதை கண்டு மகிழாதே தம்பி, வஞ்சக பேச்சை தழுவாதே. நன்றி, வணக்கம். யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. பிள்ளைவரையா தயவு செய்து நீங்கள் பாடிய பாடல்களில் 1-2 வரிகளுக்கு நீங்கள் வளமையாக கருத்து கூறுவீர்கள். அதை கூறுமாறு அன்போட கேட்டுக்கொள்றோம். என்ன பாட்டை நாங்க படிக்கும் பொழுது உணர்ந்து பாடுறதுக்கு சில இந்த பாட்டிலே அதிகமாக உள்ள வசனங்கள் எல்லாம் இலகுவான தமிழ்ல தான் இருக்கிறது. எனக்கு இதை விட மேலதிகமாக என்ன சொல்ல வேண்டும் என்பது புரியவில்லை. அதிகமாக எல்லாமே எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் ஈசனுக்கு அர்ப்பணம் செய்ய சொல்லியும், வித்தார பேச்சை விட்டு விருப்ப வெறுப்பை அகற்றி சித்தாரை போல இருக்க சொல்லியும், சீவன் சிவனென்று அறிந்திடடா என்றும் யோர் சுவாமிகள் விளக்கமாக கூறுகின்றார். மிகவும் இலகுவான தமிழிலே தான் இருக்கின்றது. அதனாலே தான் நான் அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் வழங்கும் போல ஒரு பாட்டு எடுத்தால் கருத்து கூறுவது வழக்கம். ஆனால் நான் முன்கூட்டியே குறிப்பிடவில்லை நீங்கள் கூறுவீர்கள் என்று. கூறாதபடியா தான் நான் கேட்டேன். நன்றி. அடுத்ததாக திருமதி சந்திரமலர் சிவனேச செல்வர், பக்கம் 94, பார் பார் பரமனை பார், பார் பரமனை எங்கும். திருவடிகள் போற்றி போற்றி.
பரமனையங்கும் பதையாதே சுகம் இதயத்தில் தங்கும் பரமனையங்கும் பதையாதே சுகம் இதயத்தில் தங்கும் உனக்கு நிகராவா ஐயப்படாதே தெய்வம் உன்னிடம் உண்டு ஒரு சொல்லப்புமில்லை என்ற வாக்கு உணர்ந்துணர்ந்தின்பதில் தக்கு கருமத்தில் கையடி வைத்து கடமையை பயணமின்றி ஆக்கு உண்மை முழுதுமன்று சாற்று உனக்கொரு குறைவில்லை ஏற்று கண்டையிமை காக்கும் மது போல் கண்டையிமை காக்கும் மது போல் காப்பதுவேயும் கடமை இனிமேல் கண்டையிமை காப்பது போல் கண்டையிமை காப்பது போல் காப்பதுவேயும் கடமை இனிமேல் விரும்பிடும்பை ஆங்காரம் வேட்டு வேதாந்த நதியினை கட்டு விரும்பிடும்பை ஆங்காரம் வேட்டு வேதாந்த நதியினை கட்டு ஓம் சிவாய நமீழ்ப்பாய் உள்ளத்தில் கள்ளத்தை அவிழ்ப்பாய் ஓம் சிவாய நமன்று சவிப்பாய் உள்ளத்தில் கள்ளத்தை அவிழ்ப்பாய் நல்லூரான் திருவடியை பாடு நல்லூரான் திருவடியை பாடு நாமே நாமென்று சொல்லி நாடு கள்ளங்கரைய கவி சொல்லு காமகுரோதத்தை வெல்லு கள்ளங்கரைய கவி சொல்லு காமகுரோதத்தை வெல்லு. நன்றி. விவசாயி நன்றி திருமதி சந்திரமலர் சிவனேசத்திலே. அடுத்ததாக திருமதி பேரும்பநாயகி ராஜேஸ்வரன், பக்கம் 321, வந்தனை செய்திருந்தா தம்பி. அன்னைக்கு வேணும் அவங்க தலையை பாடிட்டா. திருமதி பத்மா குணதாசன், பக்கம் 66, என்னாலும் நல்லூரை வலம் வந்து பாடல். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நல்லூர் வீதியில் என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினார் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினார் இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளிலாசான் அருந்தவம் செய்த இடம், அந்நாளிலாசான் அருந்தவம் செய்த இடம், அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினான் இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியில் வந்தோருக்கால்
விழுந்து கும்பிட்டால் வீதியில் வந்தோருக்கால் விழுந்து கும்பிட்டால் வில்லங்கமெல்லாம் இல்லாமல் போமே என்னாலும் நல்லூரை பலம் வந்து வணங்கினான் இடர்கள் எல்லாம் ஓமே சத்தியம் பொறுமை சாந்தமடக்கம் நித்தியா நித்தியம் தெரியும் நிபுணர் சத்தியம் பொறுமை சாந்தமடக்கம் நித்தியா நித்தியம் தெரியும் நிபுணர் பக்தி செய்யும் தமர் பரவும் நல்லூரில் பக்தி செய்யும் தமர் பரவும் நல்லூரில் நித்தியம் வந்து பார்த்தால் முத்தி நிச்சயமே என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினான் இடர்கள் எல்லாம் போமே. நன்றி. சாமியார் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி பத்மாவதிதாசன் அவர்களே. ரவீந்திரதாஸ், யாராவது பாடக்கூடியாக்கள் இருக்கிறார்களா? இந்த இப்ப ராணி அக்கா இருக்கிறா, அருளாம்பி அம்மா இருக்கிறா, முருகானந்தன் நினைக்கிறீங்களோ? மற்றது சந்திரா பரஞ்சோதி இருக்கிறான். சந்திரா பரஞ்சோதி உடனடி என்னவா உடனடியை கூப்பிடுறேன். அப்ப நீங்க பாடுறதுக்கு அருளாம்பி அம்மா இருக்கிறா, ராணி அக்கா இருக்கிறா. அல்லாம்பி அம்மா தயவு செய்து அல்லாம்பி அம்மா பாடலாம். நீங்கள் பக்கத்தை சொல்லி விட்டு பாடுங்க. அருளாம்பி அம்மா மைக் ஆன் பண்ணுங்க. சரி, ராணி அக்கா நீங்க படிங்க. அப்ப இந்த அருளாம்பி அம்மா மைக் ஆன் பண்ணோன்னா அம்மா படிக்கட்டும். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 159. திருவாசல் கண்டு சுரந்திருந்தேனே. இருவாசல் தாளிட்டு இன்பம் தந்த உருவாசகத்தை குறிப்பாய்க் கொண்டு கருவாசல் காட்டும் கட்டெல்லாம் வெட்டி திருவாசல் கண்டு சுரந்திருந்தேனே. காலனை கோலி கருத்தினில் ஈசனை மேலனை வீட்டில் வழியாய்க் கண்டேன். மாலனையாத மாட்சியைப் பெற்றேன் காலனை உதைத்த காரணம் இதுவே. மூலநிலத்தின் முட்டிய வங்கியால் மேலநிலத்தில் வெண்ணெய் உருகிட்டு மூலமலத்தின் முதன்மை கெட்டது சீலமனைத்தும் தெரிந்து கொண்டேனே. பொன்போல் மேனீர் புரிவுன் சடையீர் என்போல வரும் எளியரிலே துன்பே கவலை தொடரா வண்ணம் அன்பே விந்துங்கு எனையாழ்வாயே. நன்றி. யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி ராணி சபாநாயகம் அவர்களே. அடுத்ததாக நான் பாடட்டுமா? 3 பேரையும் தயவு செய்து ஒரு கவனமு செய்து விடுமாறு அன்போடு அருளாம்பி அம்மா நான் பாடட்டுமா? ஓ பாடுங்கம்மா. பக்கத்தை சொல்லுங்க. யோக சுவாமி திருவடிகள் வாழ்க. எல்லா சிவனடியார்களை யோக சுவாமி அடியார்களை வணங்குகின்றேன். 5ஆம் வகுப்பில் 361 திருத்தாண்டகம். நேரணிந்த திருமேனி பொலிந்து தோன்றும் நெற்றி மேற்கண் தோன்றும் மதியம் தோன்றும் ஆரணிந்த தடை தோன்றும் அம்மை தோன்றும் அதை கசத்த புலியாடல் அசைந்து தோன்றும் ஏறமர்ந்த எழில் தோன்றும் இசையும் தோன்றும் எடுத்த திருப்பதம் தோன்றும் மழுமான் தோன்றும் பொருளிக்கும் திருக்கரத்தின் பெருமை தோன்றும் பிரியாமலனையாள்
பெருமானார்க்கே கருத்திரண்ட கண்டத்தின் பெருமை தோன்றும் கதி காட்டும் கண்ணினைகள் கலந்து தோன்றும் செருத்தமர்தம் பரமட்ட கிரிப்பூ தோன்றும் தேவர்களும் சூழ்ந்திருக்கும் சிறப்பும் தோன்றும் ஒருத்தவர்கள் அன்பெல்லாம் உடம்பில் தோன்றும் ஒளி தோன்றும் ஓங்கார வாசி தோன்றும் சிறுத்த விடை உமையோர்வா அகந்தோன்றும் சிவ சிவ சிவன் சிவனென கண்டேனே. திருச்சிற்றம்பலம். ஜோ சுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி திருமதி அண்ணாமலை அவர்களே. தயவு செய்து இந்த இடத்துல நாங்கள் கட்டாயமா சொல்ல வேண்டிய இருக்கு என்றால் 5ஆம் பதிப்புக்கும் 8ஆம் பதிப்புக்கும் பக்கங்கள் வித்தியாசம். தயவு செய்து இந்த யோக சுவாமிகள் பிரேயர் குரூப் ஒரு குரூப் இருக்கு. நீங்கள் முன்கூட்டியே இதுல ஒரே ஒரு ஆள் மாத்திரம் புலவர் நித்யானந்த ஐயா மாத்திரம் அதை போட்டிருந்தவர். மற்றவர்கள் யாரும் நீங்கள் போடுவதில்லை. நீங்கள் 5ஆம் பதிப்பு வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களும் தயவு செய்து இந்த யோக சுவாமிகள் பிரேயர் குரூப்ல நீங்கள் என்ன பாடல் பாட போறீங்கன்னு தெரிந்தால் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக திருமதி விஜி கணேந்திரன் அவர்கள். இங்க ஒரு அப்படி ஒருத்தர் விஜி அம்மா இல்லையம்மா இங்க. ஆகேனி சந்திரா பரஞ்சோதி அம்மா இருக்கிறா. அவ மாத்திரம்தான் நீ உரநாட சொல்றா பேசவா. வேற ஒருத்தரும் இல்லை. திரு வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக திரு வேல்முருகன் அவர்கள் பக்கம் 189 ஊது சங்கே ஊதுவன் பாட்டு. ஊது சங்கே ஊதூது சங்கே ஊதூது ஒரு கொல்லா பிள்ளை ஊதூது காது செவிப்பட ஊதூது கங்கள் பகல் காணாமல் ஊதூது நல்லூராந்திரமுள் நின்றூதூது நாமே நாம் என்று சொல்லி ஊதூது எல்லாம் சிவன் சேரன ஊதூது ஏகமனதாய் நின்றூதூது அல்லும் பகல மரம் ஊதூது ஆணவத்தை நீக்கிறூதூது வெல்லும் பகை ஒழிய ஊதூது வேறு பொருள் இல்லை என ஊதூது ஐம்பூதம் நாமல்லவென ஊதூது ஐம்பொறி நாமல்லவென ஊதூது ஐப்புலம் நாமல்லவென ஊதூது அந்த கரணமோ நாமெல்லவென ஊதூது ஆன்மாவே நாமூது ஆசாரி பணிந்தூது ஆரறிவார் என்று சொல்லி ஊதூது அன்பே சிவமென்று ஊதூது மாதுவை பங்கென்று ஊதூது மங்களம் மங்களம் என்றூதூது சோதி சொரூபம் என ஊதூது சுந்தர தூசார் என ஊதூது அடியார் கடியார் என ஊதூது ஆதியந்தமில்லார் என ஊதூது திங்கள் சடியார் என ஊதூது தேவாதி தேவலன் ஊதூது எல்லார் உள்ளத்திலும் இருத்தூரும் சங்கு ஏற்றுவார் சக்கரங்களுக்கு அருள் கொடுக்கும் சங்கு. ஜாமியர் சிறுகள் போட்டி போட்டி. நன்றி வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் உரைநடை பாடிக்கு போவோம். உரைநடை பகுதியில் முதலாவதாக திருமதி சுந்தரி சிவலிங்கம்
பக்கம் 360 சிவத்தியானம். ஓ மனிதனே, உண்மை பொருள் கற்றவர் உனக்கு ஒருவரும் தோடு விளைவிக்க முடியாது. நீ இங்கும் அங்கும் எங்கும் நிற்பவன் நித்திய உறுதியோடு காணத்தில் திரிவது போல் உலகமாகிய காணத்தில் திரி. எந்த விதத்திலும் அடையாதே. இல்லை முழுக்கண்ணை ஒரு கொண்டா பீட்டேன். ஓ மனிதனே, வானம் வந்தாலும் பூமி வந்தாலும் மாற்றியாக கருதாதே. காட்சியா இது மாற்றி அது எனக்கு வரவில்லா மடப்பது. அப்படியே காரியமற்றதை அறியாமை உன்னிடத்தில் பிறந்தாமா. ஓம் மனிதர் சற்று பொறுமையாய் இருந்து பார். நீ யாரென்று உனக்கு தெரிந்து கொள்வாய். காரியத்தை துன்பம் என்பும் உலக நடவடிக்கையில் என்று பொருள். உன்னை ஒன்று தாங்க மாட்டாது. இருந்து கொள் போல் மோச கலவை எல்லாம் புரியாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்பா சத்தம் போடாதே. நன்றி திருமதி சுந்தரேஸ்வரன். அடுத்ததாக நாங்கள் ரூமுக்குள்ளே திருமதி சந்திரா பரஞ்சோதி பக்கம் 356 ஒழுக்கமுடைமை என்பது பற்றி. ஜோசுவாமியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் உயிரினின் சிறந்தது. ஒழுக்கமுடையார் எல்லாம் உடையார். ஒழுக்கங்களாவன கொல்லாமை, கல்லாமை, பிறர் வசை உரியாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை, பொய்யுரையாமை முதலியனவாம். எக்கர்மத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாத்திர சித்தத்தை பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. முடிந்து விட்டதாமா? இல்ல பொறுங்கோக்கா. நான் சாரி பொறுங்கோ இருக்கு. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன. எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன. எல்லாம் என்னிடத்தே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணம் உடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறைவும் இல்லை, என்னிடத்திலே எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேன் என்று அடிக்கடி
நினைந்து நினைந்து சாதிக்க வேண்டும். இப்படியே இடைவிடாமற் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எழுதிக்கை வரும். ஓம் தத் சத் ஓம். ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி சந்திரா பரஞ்சோதி அவர்களே. அடுத்ததாக நாங்கள் திருமதி சரோஜினி சந்திரகுமார் அவர்கள் பக்கம் 372 உத்தம பரகசியம் என்ற அந்த தலைப்பிலே வாசிக்கிறார். சுவாமிகள் போற்றி போற்றி. உத்தம ரகசியம் பக்கம் 372. உத்தம ரகசியம். நாங்கள் எல்லாம் ஒரே சமயத்தையும் ஒரே சாதியையும் சார்ந்தவர்கள். எங்களுக்குள் ஒரு மாறுதலும் இல்லை. நாங்கள் பரிசுத்தரும் தெய்வத்துவத்தில் வைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். வித்தியாசமான மாறுதல்கள் யாவும் உண்மை சுபாவத்தின் பிறப்புகளாக இருக்கின்றன. இவைகளை மாயை என பெரியோர் சொல்வர். ஒழுக்கத்தினால் வசீகரப்படுத்தப்பட்டோர்க்கு அன்றி மற்றையோர்க்கு இம்முண்மை புலப்படாது. அது பற்றியே தன் உயிர் போல் மண்ணுயிர் யாவையும் நேசித்தல் வேண்டுமென்று மகத்துக்களால் திரும்ப திரும்ப வற்புறுத்தப்பட்டு வருகின்றது. ஆகையால் யாவும் ஒழுக்கத்திலேயே தங்கியிருக்கின்றன. இவ்வொழுக்க வழியில் நின்று எல்லாம் நாம் என்று பாவனை செய்து வர வர அற்புதமான அனுபவங்கள் மூலமாக நாங்கள் சடப்பொருள் அல்ல சித்து பொருள் என்பது தெளியலாகும். நன்றி. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம் மாமன் அண்ணா. வணக்கம் சரோஜாக்கா. நானும் ஒரு சிறிய வாசிப்பையும் ஒரு சிறிய பாடலையும் பாட சந்தர்ப்பம் தருவீர்களா? இன்றைக்கு ஈகர் பேரோடு முருகதாஸ் அவர்களுடைய நிகழ்வுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சிறிய சரணம் தருவீர்களா? நீங்கள் இல்லையபடியா தான் கூப்பிடவில்லை. நீங்கள் தாராளமாக. அப்ப இப்ப நான் சொல்லட்டுமா? புத்தகம் இல்லை, என்னுடைய மனதிலே பதிவாக உள்ள ஒரு திருமுகத்தையும் ஒரு சிறிய பாடலையும் பாடுகிறேன். கேட்டுமா? நன்றி நன்றி நன்றி. இது நேற்றைக்கு தைப்பூசல் நடந்தது. ஆகவே முருகப்பெருமானை இதயத்தில் தேக்கி அந்த சிறிய பாடலை என் மனப்பதிவை படிக்கிறேன். மரகத மயில் மேல் பரு முருகா, அரகர சரவண பவ முருகா, சரவண பவனே சண்முகனே, பரந்தர மாமா என் முன்னே, அரவணி சிவனா அருள் பாலா, பரவ பரமருள் பரமதயாளா, மரகத மயில் வேல் கரு முருகா, பரவ பரமருள் பரமதயாளா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது சுவாமிகளுடைய திருமுகத்தையும் ஒரு கால் முதலாம் பக்கத்தில் உள்ளதையும் அடியேன் மனப்பதிவிலிருந்து வாசிக்கிறது சொல்லுகின்றேன். ஓம் சிவமயம். நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தமன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடாவது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது கரும நெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமநிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நானே. இந்த திருமுகமும் இந்த பாடலையும் நாங்கள் இதயத்தில் சேர்ப்போம். இன்றைக்கு நான் அடியேன் எங்கள் குருநாதன் பாடலிருந்து தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் இங்கே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். தம்பி முருகதாசனுடைய அந்த ஈகத்துக்கான நிகழ்வு சரியா 11 மணிக்கு முடிஞ்சபடியால் நான் உடல் அளவில் உங்களிருந்து விலகி இருந்தாலும் இதயத்தால் ஏனைய சுவாமி அடியாருடன் இணைந்திருக்கிறேன். எனது அன்பன் நீண்ட நாள் நண்பன் ஸ்ரீரங்கனுடைய உரையையும் உங்களுடன் சேர்ந்து கேட்கின்ற விளைவுடன் இந்த அளவில் விடைபெறுகிறேன். ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் தியானம், மௌனம், சும்மா இருத்தல் இதிலே ஒரு நிமிடம் நாங்கள் எல்லோருமாக
சிவயோக சுவாமிகளுடைய திருவடிகளை போற்றிக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்கலாம்னு உத்தேசிக்கிறோம். தயவு செய்து எல்லோரும் தியானத்திற்கு மதன் கூட கேட்டுக்கொள்ளும். சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி. நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய். நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுவதும் உண்மை. ஓம் சாந்தி. நன்றி. நான் என்னுடைய நற்சிந்தனை பாராயணம் நிறைவுக்கு வந்துவிட்டது. இனி பேச்சாளர், எங்களுடைய சிறப்பு பேச்சாளருடைய நேரம். அதை இதுவரைக்கும் என்னிடம் ஒப்படைத்த நற்சிந்தனை பாராயணத்துக்கு ஒப்படைத்த திருவாளர் ராமானந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் அவரை இந்த நிகழ்ச்சியிலே கூட கேட்டு. நன்றி திருமதி சரோஜா கனகசபேசன் அவர்களே. முக்கிய அறிவிப்பு ஒன்று. யார் மனதையும் புண்படுத்த மாட்டேன், யார் மனதையும் நோக விடமாட்டேன். ஆரம்பத்தில் 1.5 ஆண்டுகளாக இந்த யோக சுவாமி குரு பூஜையை நானும் எனது தங்கை திருமதி சரோஜா கனகசபேசனும் நடத்தி கொண்டு வருகின்றோம். திருவாளர் தம்பி முருகானந்தன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க யாரை மறந்தாலும் திருவாளர் முருகானந்தம் அவர்களை மறக்க முடியாது. அவர் ஒரு சிவதொண்டர் மட்டுமல்ல, யோக சுவாமி தொண்டரும். அவர் இப்போ கூற்றியது போல் என்றென்றும் மறவாமல் நாமல் நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு தாழ்மையான, ஒரு பணிவான வேண்டுகோள். நான் ஆரம்பத்தில் கூறியது போல் மூச்சை தவிர வேறு ஒரு சத்தமும் கேட்கக்கூடாது என்று. ஆனால் இன்று ஒரு சில பேர் அங்கும் இங்கும் கண்ணாலும் கையாலும் கதைச்சு பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு மனத்தில் ஒரு தாக்கம் என்னவென்றால், ஒரு 2 மணித்தியாலம் ஒரு டிசிப்ளின் இல்லை என்றால் நாம் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஆத்மம் என்ன சொல்லுது என்றால், நாங்கள் எப்படியும் எங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. அதாவது தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் யாரையும் வெட்ட வேண்டும், யாரையும் கொத்த வேண்டும், யாரையும் பழிவாங்க வேண்டும், யாரையும் பழி சொல்ல வேண்டும் என்று நினையாமல் ஒரு ஆப்தத்துக்காக, ஒரு திருப்தத்துக்காக நீங்கள் சிந்தனையோடு, நல்ல ஒரு சிந்தனையோடு 2 மணித்தியாலும் இந்த மண்டபத்தில் வந்து இருப்பீர்களே, ஆனால் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மோட்சமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வழியில் கதைப்போம், வீட்டில் கதைப்போம், தெருவில் கதைப்போம், பஸ்ஸில் கதைப்போம், ட்ரெயினில் கதைப்போம். இங்கு வந்து ஒரு 2 மணித்தியாலும் இருக்க முடியாது என்றால் இங்கு வருவதில் பிரயோஜனம் இல்லை. வந்தால் அமைதி காக்க வேண்டும், அதுதான் முக்கியம். எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் போகிறோம், திரும்பி வந்தவுடன் சொல்லுகின்றோம், ஆகா என்ன டிசிப்ளின். ஸ்பெஷலி சாய்பாபா டிவோட்டிஸாக இருந்தால் நன்றாக தெரியும். டாமண்ட் துவங்குவார்கள், டாமண்ட் முடிப்பாங்க, ஒரு சத்தம், பின் டிராப் சைலண்ட். இது எமது ஒரு ஆத்ம
மகான், அதாவது யோகர் சுவாமி எமது மகான், அவருக்காக ஒரு 2 மணித்தியாலம் இந்திரா குணசிங்கன் கண்ணை பார்த்து கதைக்கலாம். இங்கு கீழே புரிந்து அங்க பாக்குறீர்கள் போல் இருக்குது. அப்ப தயவு செய்து இங்கு வர வேண்டும். நீங்கள் எல்லோரும் இங்கு தொண்டுகள் செய்ய வேண்டும், நீங்கள் நடத்த வேண்டும், நாங்கள் அதை பார்க்க வேண்டும். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், வந்தால் அந்த 2 மணித்தியாலமும் ஆறாருக்கு கொடுக்கப்பட்ட அதை என்ன முதுப்பாத்தி என்றால் என்ன பகுடி என்றால், அதாவது திருமதி சரோஜா கனகசபேசன் அந்த புத்தகத்தை கொண்டு போய் அப்படி எப்படி ஒருவரோட போயிட்டு வரும்பொழுது நான் நினைச்சேன் பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர் காசு வாங்குற வாங்கி எனக்கு பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலே இந்த பதிவினை அனுப்பி இருக்கின்றோம் எல்லோருக்கும், யார் யார் என்ன செய்ய போறீர்கள் என்று எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் திருமதி கனகசபேசன் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அது செய்வீர்களே ஆனால் அவவும் ஒழும்பி இருந்து தேவையில்லாமல் நடக்க வேண்டும், அல்லாட்டி கதைக்க வேண்டும் என்று இருக்க தேவையில்லை. அவை இந்த இதிலேயே இதை நடத்துவார். தயவு செய்து மனங்கோளாமல் நான் சொல்லுவதை கேட்டு ஒரு 2 மணித்தியாலம் சந்தோஷமான இடம், ஆத்ம திருப்திக்கு இங்கு வருகின்றோம், மகானை நினைக்கின்றோம். அதே போல் நாங்கள் எல்லோரும் மகானாக வாழ வேண்டும் என்றால் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறி, இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, இப்பொழுது நமது சிறப்பு சொற்பொழிவாளர், ஒரு அன்பு தொண்டன், மக்களின் மனதில் என்னென்றும் இருப்பவர், அவரின் குரலுக்கு நான் அடிமையானேன். ஒரு முறை அவர் பேசிய பேச்சுக்கு ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு முன் அவரின் முகத்தில் சொல்லிவிட்டு வந்தேன், உங்கள் குரல் ஒரு கம்பீரமான குரல். அதாவது சிவாஜி கணேசன் பேசும்போது ஒரு நல்ல ஒரு குரல் கேட்பார்கள், கம்பீரமான அடித்தளமான பேச்சு என்று. அதே போல் நல்ல ஒரு பேச்சாளர், அம்மன் பக்தி உள்ளவர், முரு பக்தி உள்ளவர், சிவதொண்டர் ஆலயங்கள் செல்பவர், அன்போடு மனிதர்களோடு அன்பாக பழகக்கூடியவர், ஆழ்ந்த சிந்தனையாளர், நல்ல ஒரு மாமனிதர். இன்று எங்களுக்காக கேட்டதற்காக வந்து இங்கு வர வேண்டிய நேரத்தில் அவருக்கு வர முடியாத காரணமாக ஜூமில் வந்திருக்கின்றார். அவரை அன்போடு இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். எமது ஈலிங் அம்மன் கோயில் தர்மகர்த்தா திரு சண்முகநாதன் ஸ்ரீரங்கன் அவர்களை பேசும்படி. அண்ணா இருக்கின்றீர்களா? கேக்குதா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பொழுது. சத்தம் கேக்குதா? கேக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலாவதாக இதை நெறிப்படுத்தும் திரு பாமானந்தன் அண்ணா தம்பி சகோதரர் அவர்களுக்கு வணக்கம். அவர்களுக்கு ஒத்தாசை செய்யும் திருமதி சரோஜா அம்மா, தாஸ் ஆகியோர்களுக்கும் வணக்கம் கூறி, ஏனிய எனது உறவுகளுக்கும் கரங்கூப்பி வணக்கம் செலுத்தி ஆரம்பிக்கிறேன். சரியாக 12 மணி 10 நிமிடம் 20 நிமிடம் தந்திருக்கிறீர்கள். நல்லது. முடிந்தளவு நான் பேசுவேன், உங்களுடன் உறவாடுவேன். முதல் கண் சென்ற முறை குறிப்பிட்டது போல வர முடியாத ஒரு அந்திம கிரியில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதனால் அந்த இடத்தை ஈடு செய்த சகோதரர் நித்யானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். ஓம் சயோக சுவாமி சத்குரு சரணம் சரணம். ஆன்மா எங்கே இருக்கிறது? ஆன்மா பரமாத்மாவில் இருக்கிறது. பரமாத்மா என்பது யார்? கடவுள். கடவுள் எங்கே இருக்கிறார்? சிலரின் கேள்வி. எங்கே என்பது கடவுளுக்குள் இருக்கிறது. எங்கே என்பது கடவுளுக்குள் இருக்கிறது. அவர் கால தேச நியதிக்கு அப்பால் பட்டவர். கடவுள் கால தேச நியதிக்கு அப்பால் பட்டவர். ஆகாயம் என்றால் அது பட்டிக்குள் என்று கூற முடியுமா? முடியாது. காரணம், இந்த பிரபஞ்சத்திலே ஆகாயம் ஒரு அங்கம், அது வியாபித்திருக்கிறது. அப்படித்தான் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். இருப்பன இல்லாதன எல்லாம் இதற்குள் அடங்குகிறது. இப்பிரபஞ்சம்தான் கடவுள். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று,
நீ ஆத்மா. ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும், நான் ஆத்மா. இந்த ஆத்மா எங்கே இருக்கிறது? உடம்பிலா, மனத்திலா, சித்தத்திலா? பெரியதில் சிறியது இருக்கலாம், பெரியதில் சிறியது இருக்கலாம். ஆனால் சிறியதில் பெரியது இருக்க முடியுமா? முடியாது. எனவே உடம்பில், சித்தத்தில், புத்தியில் ஆன்மா இருப்பதில்லை. பதிலாக ஆத்மாவில் உடம்பு, மனம், புத்தி, சித்தம் இருக்கின்றன என்பதுவே உண்மை. ஆன்மாவில் தான் எல்லாம் அடங்குகின்றன. யோகர் சுவாமிகள் வாக்குப்படி எங்கும் திருவிழி, எங்கும் திருச்செவி, எங்கும் திருக்கரம், எங்கும் திருக்கல், எங்கும் திருவடி, எங்கும் இவனே, எங்கும் இவனென்று ஏத்துவோமே. ஓதுக அது நாம் தத் சித் ஓம். அது நாம் தத் சத் ஓம். ஒரு அம்மா கூட இப்பொழுது, அம்மையார் இப்பொழுது குறிப்பிட்டிருந்தார். ஆமாம், ஓதுக அது நாம் தத் சத் ஓம். எங்கெல்லாம் அவனே, அங்கெல்லாம் அவனே, பாருடை முன்னாய் பரந்தாய் போற்றி என்று நமது திருமறைகள் கூறுகின்றன. சீவன் சிவனாய் இருக்கிற நிலை எதினால் உபாதைகள் இல்லை, எல்லைகள் இல்லை. ஆமாம், சீவன் சிவனாக இருக்கிற நிலை எய்த வேண்டும். எல்லாம் சுயமயம் என்று கண்டவர் எங்கு இருந்தால் என்ன, என்ன செய்யலாம் என்ன? அப்பிலப்பு சேர்ந்தாற் போல் மணிக்கோணம், அப்பிலப்பு சேர்ந்தாற் போல் தங்கமே தங்கம், ஆண்டவனில் கரைந்து விடு தங்கமே தங்கம். ஆமாம், யோர் சுவாமி அழகா சொல்றார். அப்பில் உப்பி சேர்ந்தாற் போல் தங்கமே தங்கம், ஆண்டவனில் கரைந்து விடு தங்கமே தங்கம் என்று பாடுகிறார் யோர் சுவாமிகள். சீவன் சிவனாய் இருக்கிற நிலை எய்த செய்பவனிடம் செய்கைகளையும் செய்கைகளின் பயன்களையும் செய்பவனையும் ஒப்படைக்க வேண்டும். ஆமாம், சீவன் சிவனாய் இருக்கிற நிலை, அதாவது சீவன் சிவனாய் இருக்கிற நிலையில் அந்த நிலை எய்த செய்பவனிடமே செய்கைகளையும் செய்கைகளின் பயன்களையும் செய்பவனையும் ஒப்படைக்க வேண்டும். இப்படி ஒப்படைப்பின் பூரண சரணாகதி ஏற்படும். அதுவே ஆன்ம விடுதலை. ஆமாம், செய்பவனிடமே எல்லாவற்றையும் ஒப்பித்து விட வேண்டும். கம்ப்ளீட் சரண்டர், பூரண சரணாகதி, அதுதான் ஆன்ம விடுதலை என்று சொல்லப்படும். நச்சிந்தனை கூறுகிறது, புத்திக்கு வழியே மொழிய கேண்மீனோ பக்தி செய்யாரை பணிதல், பக்தி செய்யடியார பணிதல், பகலவன் எழுமின் எழுதல், குருபதம் பணிதல், நீரணிதல், தன்போல் பிறரையும் பார்த்தல், பணப்பற்றொழிதல், கோத்திரம் குலம் என்னும் கோட்பாடு ஒழிதல். இவ்வாறு ஆண்டவன் அடிக்கீழ் வாழ்வாரே. அருமையாக சொல்லுகிறார். புத்திக்கு வழியை மொழிய கேண்மீனோ பக்தி செய்யார பணிதல், பகலவன் எழுமின் எழுதல், விடிய காலையில் எழும்புதல், பிரம்ம முகூர்த்தம், குருபதம் பணிதல், நீரணிதல், தன்போல் பிறரையும் பார்த்தல் அல்லது நேசித்தல், பணப்பற்றொழிதல், ஆசை அறுத்தல், இறைவனோடு ஆயினும் ஆசை அருமின் என்ற திருமுறையின் கோட்பாட்டையும் இங்கு கவனிக்கத்தக்கது. தன்னை அறிந்தால் தமம் வேறில்லை. ஆமாம், தன்னை அறிந்தால் தமம் வேறில்லை. தன்னை அறியின் தான் வேறில்லை. இதுதான் அங்க தத்துவம். தன்னை அறிந்தால் சிவம் இங்கே இருக்கிறார். கோயிலுக்கு போகாமலே இருந்து நாங்கள் வழிபாடு செய்யலாம். அதுதான் யோகர் சுவாமி அவர்கள் காட்டின வழி. போக வேணும் கட்டாயம் என்றில்லை, போகக்கூடாது என்றும் இல்லை. போகலாம், விடலாம், அவரவர் மனநிலையையும் வசதியையும் பொறுத்து. ஆனால் கடவுள் இங்கே இருக்கிறார். இதைத்தான் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாயை நிறைய நீர் அமியா ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றுவி காட்டினோமே என்று பூசல நாயனார் வழியாக காட்டுகிறார். ஆமாம், அந்த ஆலயத்தை போய் பார்க்கிற பாக்கியம் 2 தடவைகள் அடியேனுக்கு கிடைத்தது. அந்த பூசல நாயனாரையும் வணங்குற பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுதுதான் இந்த தன்னை அறிதல் தவம் வேறில்லை, தன்னை அறியின் தான் வேறில்லை, சகலமும் தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதர் ஆமே என்பது நற்சிந்தனை. சோக்ரட்டிஸ் கூறுகிறார், உன்னையே எண்ணிப்பார், உன்னையே எண்ணிப்பார். என்ன நான் எங்கே, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், என்ன செய்கிறேன்,
நான் என்பது யார் என்று சோக்ரட்டிஸ் கூறினார். அந்த காலத்தில் அவருக்கு நஞ்சு பரிசாக கொடுக்கப்பட்டது. இதைத்தான் மகாகவி பாரதி கூறினார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளும் புறமும் இல்லாமல் ஒன்றை நேசிக்க வேண்டும். உள்ளும் புறமும் ஒன்றாயிருந்து அப்பளுக்கு இல்லாமல் யாரையும் நேசிக்க வேண்டும். அதனால்தான் பாரதி சொன்னார், உன்னையே பாரதி சொன்னார், உள்ளத்தினில் ஒளி உண்டாமின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இதைத்தான் அகமும் புகமும் ஒன்றாயிருத்தல், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். இதைத்தான் கூறினார்கள். அந்த வகையிலே நான் சிவனாக இருக்கிறது, சிவன் என்னாக மாறிவிடுவது, அதாவது ரெண்டும் ஒருமித்த நிலை, ரெண்டும் பூரணமான நிலையை எய்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அடுத்து சித்தர்கள் படுத்தப்பட்ட ஆலயங்களை நாடி செல்லவில்லை என்றாலும் அவர்கள் சித்தர்கள் கூறுகிறார்கள், நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தினீர் என்று பாடுகிறார்கள். நட்டகல்ல தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தினீர். ஆனால் யோகர் சுவாமி கூறுகிறார், நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மரத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் என்கிறார். பக்தராகவும் சித்தராகவும் இருக்கிற யோகர் சுவாமி எமது குரு கூறுகிறார், நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான். இங்கே இதிலே இன்னொன்று நான் இந்த கருத்தில் உடன்படம் ஒன்று கூறுகிறேன். பாம்பன் சுவாமி மயில் வாகனன், மயிலினத்தின் ஒரு மயில் தூது ஒன்று படித்திருக்கிறார். தொகு தொகு என வரும் மயிலே, தொகு 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 என வரும் மயிலே, கொணர்ந்தி உன் முருகனையே. மயிலையே அவர் நினைச்சு படுகிறார். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி தோழது தெய்வமாக என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்று பாடினார் பாம்பன் சுவாமிகள். அந்த மயிலே, நான் வணங்கும் முருகனை கொண்டு வா தொகு 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 என வரும் மயிலே, கொணர்ந்தி உன் முருகனையே. முருகனை வணங்கி வந்தவர் அந்த முருகனுக்காக மயிலை வணங்குகிறார், வேலை வணங்குகிறார். எனவே இந்த உலகம் வந்து சின்னது. உலகம், அதாவது விவேகானந்த சுவாமி கூறுகிறார், விவேகானந்தர் இங்கே கூறுவதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். Subject is small and the world is small, the subject is big. ஆமாம், உலகம் சின்னது, அதற்குள் அடக்கப்பட்ட சாரம் பெரியது. இதை யோகர் சுவாமியின் குரு போதிநாத வெள்ளையன் சுவாமி யோகர் சுவாமி கூறுகிறார், the world is an ashram. உலகம் ஒரு ஆசிரமம். உங்களுக்கு எல்லாரும் தெரிந்தது சொல்லுகிறேன். World is an ashramam, an institution to achieve moksha, liberation. ஆமாம், உலகம் ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலிருந்து நாங்கள் ஆன்ம விடுதலை பெறத்துக்காக பாடப்பட வேண்டும் என்பது போதிநாத வெள்ளையன் சுவாமி கவாய் இல்லை இப்பொழுது குருவாய் இருக்கிறார். The subject is large but the time is short. இது விவேகானந்தர் கூறுகிறார். சப்ஜெக்ட் கடலை விட பெரியது, the time is short. எனவே எனக்கு தரப்பட்ட அந்த டைமுக்குள் நான் இந்த விஷயத்தை முடிந்த அளவு உங்களுக்கு கூறி வைக்க வேண்டும். அதாவது எல்லோரும் கூறினதைத்தான் ஒரு விதமாக கூற வேண்டிய ஒரு கடமை. அதாவது சென்ற முறை நித்தி அவர்கள் கூறின சும்மா இது சொல் அற என்றதுமே சும்மா இது என்றதை ஒரு அம்மையார் எனக்கு அன்று எனது சேம்பர பிள்ளையாவின் சதாபிஷேக விழாவில் கண்டு அருமையாக பேசினார் என்று கூறின பொழுது நான் புல்லரித்தேன். காரணம், ஒவ்வொருவரிடத்தில் ஒரு வித்தியாசமான இதுகள் இருக்கிறது. வாமண்ணா கூறின மாதிரி ஒவ்வொரு பண்போடு இருக்கிறார்கள். என்னில் ஒரு குணம் இருக்கும், என்னவர்கள் ஒரு குணம், எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றே சிவத்தை காணுகிறோம். ஆனால் சிவன் தான் குணங்கள் வேறுபடுகின்றன. குணமும் சிவமும் ஒன்றாக இணையும் பொழுது, அதாவது மனிதனும் கடவுளும் இணையும் பொழுது நாங்களே சிவனாக மாறிவிடுகிறோம். தத்துவமசி என்பது வடமொழி சொல்லுண்டு. அவனே நான்.
இது தமிழ். வடமொழியில தத்துவமசி. யோர் சுவாமி சொல்லுகிறார், அவன் தான் நான், நான் தான் அவன். சீவன் சிவம் என்று தெளி. சீவன் சிவம். இதனால் தான் அன்று நான் ஒரு மரண இதில் கூறினேன். ஈஸ்டாமில் நடந்தது 2 நாட்களுக்கு முன்னர் தம்பி புஷ்பாகரின் அமரர் புஷ்பாகரின் அந்திம கிரியைகளில் நாங்கள் எல்லாம் சமம் சமம் என்று கூறுகிறோம். உண்மையாகவே இறந்தவர் சமம் அல்ல, அது சிவம். எப்படி இந்த தமிழ் உருப்பெற்று சிதப்பட்டு மாறுபட்டு கருத்து மாறுபட்டதோ சமம் எடுக்கவில்லையா என்றெல்லாம் கூறுகிறார்களே, அது சமம் அல்ல, சிவம். அதாவது அவன்தான் நான், நான் தான் அவன், அவன் நான் என கையப்பம் என்று சொல்லி செல்லப்பா சுவாமியின் மகா வாக்கியங்கள் தான் அவரது மகா வாக்கியங்கள் யோர் சுவாமி வடிவிலே நற்சிந்தனைகளாக எங்களுக்கு முளைவிட்டு பூத்து கொழுங்குகின்றன. அதாவது அந்த 4 மகா வாக்கியங்களும் முழுவதும் உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், நாம் அறியோம். இது 4மே யோகர் சுவாமிக்கு அவரது குருவால் தரப்பட்ட மகா வாக்கியங்கள். இங்கே நற்சிந்தனைகளாக அவர் கூடியவரை வழங்கப்படுத்தி இருக்கிறார். அதாவது ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் எந்த உறவு இருந்ததோ அத்தகைய உறவு யோர் சுவாமிக்கும் செல்லப்ப சுவாமிக்கும் யோர் சுவாமிக்கும் இருந்தது. 2 பேருக்குமே திருவடி தீட்சை கிடைத்திருக்கிறது. திருவடி தீட்சை கிடைத்திருக்கிறது. விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிறார். எங்கள் யோர் சுவாமிக்கு அவரது குரு செல்லப்ப சுவாமி கொடுத்திருக்கிறார். நாங்கள் யாரிடம் திருவடி தீட்சை பெற இருக்கிறோமோ, யார் தருவாரோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டு அந்த சிவனை, என்னுள் இருக்கும் இறைவனை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மகா வாக்கியங்களை இப்பொழுது நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக அடியேன் எடுக்கிறேன், முழுவதும் உண்மை. ஆமாம், சிவனை வழிபட்டு இறையருள் பெற்று சிவனோடு சேர்ந்து 2 கலந்து சச்சித் ஆனந்த சோதியுடன் கலந்து ஆன்மா இன்புறுகிறது. இதுதான் இன்று நாங்கள் இன்பமாய் இருக்கிறதுக்கு காரணம். சிவனை வழிபட்டு இறையருள் பெற்று சச்சித் ஆனந்தத்துடன் கலந்து இந்த ஆன்மா இன்புறுகிறது. இறையுடன் 2 கலக்கும் போதும் இறைவனில் ஒடுங்கும் போதும் ஆன்மா சிவமாகி விடுகிறது. அப்போது நிலமும் அவனே, நெருப்பும் அவனே, சந்திர சூரியனும் அவனே, காற்று ஆகாயம் உயிர் அவனே, நன்மையும் அவனே, தீமையும் அவனே, பந்தவும் அவனே, சொந்தமும் அவனே, வீடும் அவனே, எல்லாம் அவனே. ஆதலின் முழுதும் உண்மை என்று அறி என்று யோர் சுவாமி கூறுகிறார். இதை நாங்கள் இன்னும் ஒரு மேற்படி பார்க்கும் பொழுது சந்திர சூரியர் அவனே என்பதை ஔவையார் கூறுகிறார். விநாயகர் அகவல் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டல மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை இங்கிருந்து மேலே கொண்டு வந்து காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி, இதுதான் இந்த குண்டலினியை எழுப்பி கொண்டு வார்த்தை. என்ன அருமையாக அவர் சொல்லி இருக்கிறார். சந்திர சூரியர் அவனே என்று யோர் சுவாமி கூறியதுக்கு தாற்பயம் இதுதான். இது மட்டுமல்ல, எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று மேலும் ஔவையார் கூறுகிறார். ஆமா, தேடி தேடி கொண்டு போனா அணுவுக்கு அப்பாலே அங்கே ஒரு மேசை இருக்கிறது. மேசைக்கு காரணம் மரம். பக்கத்தில் உள்ள மேசையை பாருங்கள், நீங்கள் இருக்கும் மேசை. அந்த மேசைக்கு காரணம், கதிரைக்கு காரணம் மரம். மரத்திற்கு மூல காரணம் பலகை. பலகைக்கு மூல காரணம் நிலம், பசலை. அந்த பசலைக்கு மூல காரணம் அணுச்சேர்க்கை. இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் என்று கூறுவது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலம் இருக்கிறது. இதைத்தான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று கூறுகிறார். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று கூறுகிறார் ஔவையார். இப்படி இவர் கூறும் பொழுது இதனை மணிவாசர் எப்படி சொல்லுறார்? முன்ன பழம்பொருட்கு முன்ன பழம்பொருளே. ஒரே வழியில எல்லாத்தையும் அமர்த்தி விட்டார். முன்ன பழம்பொருட்கு முன்ன. இதை விட வேறு ஒன்றும் இருக்க முடியாது. சிவம்தான்.
இருளும் அவனே, ஒளியும் அவனே என்று கூறும் மணிவாசகர் என்று ஒளியும் இருள் எல்லாம் அவன் என்று கூறும் மணிவாசகர் இன்னொன்று கூறுகிறார். பந்தவுமாய் வீடுமாயினார்க்கு சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு திருப்பொற்றுண்ணம் முடித்தினாமே, ஆடப்பொற்றுண்ணம் முடித்தினாமே. இதை வடிவா கவனியுங்கள். பந்தவுமாய் வீடுமாயினார்க்கு, இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சிவம் சமம் என்பது சிவமாக உருப்படுது அல்லவா? அதை அவர் வடிக்கிறார். எப்படி வடிக்கிறார்? பந்தவுமாய் பாதியுமாய் வீடுமாயினார்க்கு சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு, சோதியுமாய் இருளும் ஆயினார்க்கு ஆடற்பொற்றுண்ணம் வெடிச்சினாமே என்று திருப்பொற்றுண்ணத்தில் மணிவாசகர் பாடுகிறார். இதுதான் முழுதும் உண்மை. நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நம்மை அவர் பிரிய முடியாது. நமக்கும் அவருக்கும் ஒரு குறையும் இல்லை. ஆமாம், கடவுளுக்கும் இல்லை, எமக்கும் இல்லை. எம்மை விட்டு நெருப்பை விட்டு சூட்டை பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. எம்மை விட்டு இறைவனை பிரிக்க முடியாது. இதுதான் முழுதும் உண்மை, முழுதும் உண்மை. இது ஒரு மூல தத்துவத்துக்கு உங்களது கருத்திலிருந்தான் இந்த முழுதும் உண்மை என்பதை யோகர் சுவாமி கையாண்டிருக்கிறார். அவர் எல்லாம் அறிஞ்சவர், பல விஷயங்கள் தெளிந்த ஒரு குரு. அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். பூரணத்தில் இருந்து பூரணம் தோன்றுகிறது. பூரணத்தில் இருந்து பூரணத்தை எடுத்ததும் எஞ்சுவதும் பூரணம். யோர் கூறுகிறார், நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று, ஆன்மா. அது ஒரு நாளும் அழியாது. நீ உடம்பன்று, மனமன்று, சித்தமன்று ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஆன்மாவில் தான் இவை அடங்குகின்றன. எனவே ஆன்மா அழியா, ஒரு நாளும் அழியாது. இதுதான் முற்றிலும் உண்மை. அடுத்து அவர் கூறுகிறார், ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஆமாம், இறைவனை சிந்தித்து தியானம் செய். நீ தியானம் செய்ய வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமான அஞ்ஞானம் அப்போது அகன்றுவிடும். பிணித்துயரம் நீங்கும், உள்ளம் குளிரும், சாந்தம் நிறையும். மனித பிறவி எடுத்ததினால் அடைவதில் அடைந்தவனாவாய். மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தே என்று படித்தார் நாயனார். உலகமெல்லாம் இறைவன் சந்நிதி என்று சதா தியானம் செய். இந்த உலகமெல்லாம் நீ எங்கு போனாலும், அமெரிக்கா போனா என்ன, இலங்கையில் பிறந்தால் என்ன, ஐரோப்பா கண்டம் சுத்தி அடித்தால் என்ன, இந்தியா முழுக்க சுத்தினால் என்ன, மேற்கு உலகம் சுத்தினால் என்ன, ஈவன் ஆப்பிரிக்கா காட்டுக்கு சென்றால் என்ன, எல்லாம் உலகம் என்று உலகம் ஒரு நாளும் இறைவன் சந்நிதி. எங்கு போனாலும் அது இறைவன் சந்நிதி என்று நை. சதா தியானம் செய், சதா நீ நைச்சுக்கொள். உலகம் ஒரு ஒரு சந்நிதி. ஆமாம், இந்த உலகமே ஒரு சந்நிதி. இனிமேலும் உன்னை விட்டு, கடவுளை விட்டு நாம் பிரிந்திருக்க போவதில்லை. இது அடிக்கடி சொல்லிக் கொள்ளும், நாங்கள் சொல்லிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். பிரிந்ததில்லை, இனிமேலும் பிரிந்திருக்க போவதும் இல்லை. உன் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவன் பிரியாதிருக்கும் போது உனக்கு ஒரு பொல்லாப்புமே இல்லை. அதுதான் கூட இருக்கும் இறைவன் எவ்வாறு எங்களை விட்டு போவான்? அனாதியான இறைவன் துன்பத்திலும் இன்பத்திலும் எங்களோட இருக்கிறான். சில பேர் கூறுகிறார்கள், ஏன் இந்த கஷ்டம் வந்தது, என்ன செய்தமோ? பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் கூறுவார், வாழ்க்கையில் ஒரு முறையாவது தற்கொலை செய்ய நினைக்காதவன் இருக்க முடியாது என்று கூறுகிறார். பெரும்பான்மையானவர்கள் கஷ்டம், பண கஷ்டம், செத்து போகலாம். பிள்ளை குட்டி கஷ்டம், பிள்ளையால் கண்ட பாட்டு நடத்தல், செத்து போகலாம் என்றெல்லாம் மங்களாக்கிறோம் அல்லவா? அதெல்லாம் ஒரு வீணான எண்ணங்கள். இறைவன் நம்மோடே இருக்கிறார், எந்த பாதிப்புமே இல்லை, எந்த அழிவுமே இல்லை. இதுதான் இறைவன் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் இன்ப துன்பத்திலும் எம்முடன் கூட இருக்கிறார். ஒரு பொல்லாப்பும் இல்லை. சர்வம் பிரமமயம் என்பது வேதாந்தம். சர்வம் பிரமமயம். சர்வம் பிரமமயம் எனில் இங்கே என்ன பொல்லாப்பு நிகழக்கூடும்? சர்வம் பிரமமயம் என்பது என்ன பொல்லாப்பு நிகழக்கூடும்? ஆதலால் ஒரு பொல்லாப்பும் இங்கு இல்லை. நீ அன்றும் இன்றும் பரிபூர்ண சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிறாய். நீ என்றும் பூரணன். உன் பூரணத்துவம் எப்பவும் முடிந்த காரியம். நாமார்க்கும் குடியல்லோம். ஆமாம், நமனை எஞ்சோம். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம். நரகத்தில் இடப்படும், ஏமாப்போம், பிணி அறியோம். துன்பமே இல்லை, என்னாலும் இன்பமே, துன்பமே இல்லை என்று நாவுக்கரசர் படிக்கிறார்.
அந்த வகையிலே சிவம் எம்மை விட்டு பிரிந்ததில்லை. அவர் எம்முடனே இருக்கிறார். இன்பத்திலும் இருக்கிறார், துன்பத்திலும் இருக்கிறார். எமது அங்க அசைவு, எண்ண துடிப்பு, நாடி எல்லாத்திலும் அவர் பாலில் படுதை போல் உறைந்திருக்கிறார். ஆனபடியால் இறைவன் பூரணமாய் இருக்கிறான், சச்சிதானந்த சுரூபியாய் உன்னுள் இருக்கிறான். நீ என்றும் பூரணத்துவமாய் இருக்கிறாயே. இது எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் என்று அவர் கூறுகிறார். எப்பவோ முடிந்த காரியம். ஆமாம். 12 அவசரப்படுத்துகிறேன், மன்னிக்கவும். சவி சித்தாந்த அடிப்படையான வின கோட்பாட்டியே யோகர் சுவாமி இப்படி குறிக்கிறார். முந்த முழுதும் ஓங்கி உரைப்பன் யார் என்றும் அறம் பாவம் என்றும் அருங்கையிட்டால் கட்டி என்றும் மணிவாசகர் கூறுகிறார் அல்லவா? இதைத்தான் யோகர் சுவாமி கூறுகிறார். இந்த வினை பயன், இந்த இன்ப துன்பம் எல்லாம் உன்னுள் அடங்கினது. இது இறைவன் தான். இது எல்லாம் இதைத்தான் நாங்கள் எப்போ முடிந்த காரியம் என்பதை சவி சித்தாந்த அடிப்படையில் இது விதி, இது வினை என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அது எம்முடன் கூட உறைந்திருக்கிறது. முன் செய்த தீவினையோ இங்கினமே வந்து மூண்டதுவே என்ற பட்டினத்தடிகள். அருணகிரிநாதன் விடுவாய் விடுவாய் என்று அவர் விடுவாய் விடுவாய் எனது இந்த வினை பயனேந்து விடு என்று படிக்கிறார். சிங்காரம் அடந்தியர் தீனறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் கங்கா கிருபாகரனே என்று எல்லாத்துக்கும் காரணமானது நினைச்சு அவர் ஏற்கனவே அதில் ஆட்பட்டபடியால் அதை நினைச்சு படிக்கிறார். திருவாசகத்திலே யானே பொய் நெஞ்சும் பொய் என்று மணிவாசகர் படிக்கிறார் ஒரு கண்டத்திலே. ஆனபடியால் இந்த வினைகளை விட்டு நாங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே ஒரு வழி, இறைவனுடன் ஐக்கியப்பட வேண்டும். இறைவன மனத்திலே இருந்து நான் வேறு இறைவன் வேறு என்பதல்ல. என்ன நடந்தாலும், உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் இறைவன் தான், இன்பம் வந்தாலும் அதிர்ஷ்டம் தான், துன்பம் வந்தாலும் இறைவன் தான் என்று நீ மனமே ஒத்து நட. இதுதான் எப்பவும் முடிந்த காரியம். யோகர் சுவாமி கூறுகிறார், சச்சிதானந்த சுரூபியாய் இறைவன் பண்டும் இன்றும் என்றும் உன்னை விட்டு பிரியாதவனாய் உள்ளான். உயிருக்கு உயிராக, உன் அறிவுக்கு அறிவாய், உன் சதா ஆனந்தத்தை ஊட்டி கொண்டிருப்பவனாய் இறைவன் இருக்கிறான். உனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இனிமேல் புதிதாக வரப்போறதில்லை. அது பிறந்த பொழுதே உண்டாகிவிட்டது. ஆமாம், இறைவன் எனக்கு அப்படி சேரான் இப்படி சேரான், கண் முடிச்சுட்டான், கண்கட்ட கடவுள் என்ன பார்க்கல என்றெல்லாம் ஆத்மா அலட்டி கொள்ளுகிறது. அதெல்லாம் ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு, உணராமையின் வெளிப்பாடு, அந்த இறைவன் அனுபூதியை பெறாததின் வெளிப்பாடு தான் இது. இது எப்போ முடிந்த காரியம், இனிமேல் புதிதாக ஒன்றும் நமக்கு ஏற்பட போவதில்லை என்று நாங்கள் நினைத்து இந்த உண்மையை நாம் எமது அனுபவத்தில் பூரணமாக காணும் போது அன்றே இன்பமாகிய வீடு பெற்றை அடைகிறோம். ஆமாம், இதை நாங்கள் மனத்திருத்தினால் எப்பவோ இது முடிந்த காரியம், சகலதுமே முடிந்த காரியம். இன்று அடியேன் இந்த உங்களுடன் கூடி 2 வார்த்தைகள் பேசுறதுக்கு திருவருள் பாலிக்கிறது என்று கூறினால் அது எப்பவும் முடிந்த காரியம். இறைவன் எப்ப வருவான், எப்ப ஆட்கொள்ளுவான் என கவலைப்பட தேவையே இல்லை. வயது போனவர்கள், ஐயோ இந்த இறைவன் கொண்டு போவதிலே கண்கட்ட கடவுள் என்னை கொண்டு போயிலேயே அனுபவிக்கிறனே, அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது. இன்பம் பெறத்தான் செய்யும், இன்பம் பெறத்தான் செய்யும். சதா இறைவனை தியானிக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் என்றார் மணிவாசகர். இமைப்பொழுதும் ஒவ்வொரு கார் ஓட்டும் பொழுது நாங்கள் இந்த கண்ணாடிகளை பார்த்து பார்த்து மூட்டவையில இந்த கண்ணாடி நடக்க அங்க சிந்தனை முழுக்க கதைத்து கொண்டிருந்தாலும் அப்படி பார்க்கிறோம். மற்றவன் பாரானா அடிச்சு வளர்க்கிறான், துளைக்கிறானா, அப்படியே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் என்ன செய்தாலும் இறைவா நீதான். அது எந்த வேலையா இருந்தாலும், கோயிலுக்கு போனால் என்ன, ஆக்களுடன் கதைத்தால் என்ன, அடிமனத்திலே உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்டிலே இறைவா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் உன் தாழ் வாழ்க என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள சேராகிய சிற்றின்பத்தை போக்கி பேரின்ப வசப்பட்டு மெய்ப்பொருளை நாம் தேட வேண்டும். இறைவன் திருவருள் என்னிடத்தே உள்ளது. ஒரு இடம் இல்லை, எனக்கு கிடைச்ச திருவருள் என்னிடமே உறைந்திருக்கிறது. அதை நான் வெளிக்கொணர வேண்டும். இது எப்பவும் முடிந்த காரியம். இந்த திருவருளை நாம் உணராமல் வாழ்கிறோம். என்னுடன் படித்தவர் நேர் போயிட்டார், நான் இப்ப கொஞ்ச காலம் வாழ்றேன், அவர் இறந்து 6-7 மாதம் ஆச்சு. அதெல்லாம் அந்த இதெல்லாம் முடிந்த காரியம்.
குருவருளை தேட வேண்டும். இதை அடைவதற்கு தக்க குருவருளை தேட வேண்டும். யோர் சுவாமி அவர்கள் செல்லப்பா சுவாமியை தேடி நல்லூர் வில்வ மரத்தடியில் இருந்து அவரை கண்ட நாள் தொடக்கம் எப்போது குருவாக கண்ட அந்த மகா வாக்கியத்தை பெற்று கனிச்சாராக்கி நற்சிந்தனையா தந்தாரோ அன்றே அவர் பூரணாகதி அடைந்து விட்டார். இதுதான் எப்பவும் முடிந்த காரியம். வீணாக நாங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. நாம் அறியோம். இறுதி அந்த மகா வாக்கியத்திலே இறுதியாக அடியேன் கூறுவது, நாம் அறியோம். பல பிறவிகளில் மனிதனாக பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து சிவபெருமான் அளித்த ஒப்பற்ற பிறவியை மனிதன் பெற்றிருக்கிறான். ஆமாம், அரிது அரிது மாண்டராதல் அரிது என்றார் அதே அம்மையார். அரிது அரிது மாண்டராதல் அரிது. இந்த தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப எத்தனையோ இதுகளை கடந்து எத்தனையோ பிறப்படுத்தி வந்திருக்கிறோம். அந்த பிறப்பை நாங்கள் நல்ல முறையிலே பண்படுத்தி கொண்டு அந்த சிவத்துடன் ஐக்கியப்பட வேண்டும். அந்த ஒப்பற்ற பிறவியை இறைவன் தந்திருக்கிறார். ஈஸ்வரனை இடைவிடாது சிந்தனை செய்தபடியால் பூரண நிலையை மனிதன் எய்துகிறான். இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இறைவன் திருவருளை பெறும் நாள் என்று ஆன்மா ஏங்கி வந்த படியால் எப்ப நான் இந்த இறைவன் திருவருள் கிடைக்க போது எங்கோ ஒரு மூலையில் அந்த எண்ணம் இருந்தபடியால் தான் எப்பவும் முடிந்த காரியம் என்னும் பாக்கிய சுவாமி யோர் சுவாமி கூறினார். இறைவனிடமே மனிதன் சரணாகதி அடைந்து விட்டால், ஆமாம், இறைவன் கம்ப்ளீட் பூரண சரணாகதி அடைந்து விட்டால் அவன் மனிதனை தனதாக்கிக் கொள்வான். ஆமாம், அங்கு நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை, சிவம் வேறு இல்லை, மனிதன் வேறு இல்லை. நீ சரணாகதி, ஒரு ஆழ்ந்த சரணாகதி, கம்ப்ளீட் முற்றான சரணாகதி அடைந்து விட்டால் இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், தனதாக்கிக் கொள்ளுகிறார். அவனே என்று இறைவனை எல்லாம் சதா தியானம் செய் என்று தியானித்து மௌனமாக இருப்பின் அந்த மகா மௌனம் மனிதனை பூர்ணமாக ஏற்று அடைக்கலமாக்கி விடுகிறது. ஆமாம், இப்பொழுது நாங்கள் ஒரு நிமிடம் 2 நிமிடம் மௌனமாக இருந்தோம் அல்லவா? அதுவும் ஒரு வாழ்க்கையிலே முக்கியம் என்று இந்த மகா வாக்கியத்தில் நற்சிந்தனையில் ஒன்று குறிப்பிடுகிறது. நாம் அறியோம். மௌனம் எம்மை பூரண நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முதல் படி. மனிதனை பூர்ணமாக ஏற்று இந்த மௌனம் அடைக்கலமாக்கி விடுகிறது. அந்த அடைக்கலம்தான் வீடு பேறு. அந்த அடைக்கலத்தை ஞானிகள் வீடு பேர் என்று சொல்லுகிறார்கள். வீணான சிந்தனைகள் இறையை நெருங்க விடாமல் மனிதன் தடுக்கப்படுகிறான். ஆமாம், தியானிக்கும். இப்ப திரு பாமானந்தன் கூறினாரே, இங்கே அமைதி இல்லாமல் 2 பஸ்ல கண்ட கதையை சொன்னாரே, அது மாதிரி சிந்திக்கும் பொழுது சில பொருட்கள் அது வருவது இயல்பு. அதை நாங்கள் தடுக்க வேண்டும். எப்படி தடுக்கலாம்? மௌனம், அமைதி. யாகாவார் ஆயினும் நாகாக்க என்றார் வள்ளுவர். சிந்திக்க சிந்திக்க நீங்கள் எத்தனையோ நூல்களை படித்த அனுபவத்தை இதற்கு கொண்டு நாங்கள் புகுத்தலாம். காரணம், யோர் சுவாமி மகா சித்தர். அவர் முற்றும் அறிந்தவர், முழுதும் உணர்ந்தவர், எத்தனையோ நூல்களை படித்தவர், 3-4 பாசங்கள் தெரிந்தவர், ஆங்கிலத்தில் நன்றாக அறிவுள்ளவர். இவ்வாறு கண்ணதாசன் எத்தனையோ இதுகளை திருவாசங்களை படித்து கொண்டு வந்து தனது சினிமா பாடலிலே தெளிவாக்கிறது போல யோர் சுவாமி அவர்கள் மகா வாக்கியங்களை நற்சிந்தனையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் அறியோம் என்னும் வாக்கை சொல்லிக் கொண்டு மௌனமாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அத்தடைகள் எல்லாம், நமது மனத்தில் உள்ள தடைகள் எல்லாம் அகன்றுவிடும், நிச்சயமாக அகன்றுவிடும். அப்போது இறைவன் வீணான சிந்தனைகள், வீணெண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் தான், நீதான் பரமாத்மா, நீ பரமாத்மா என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் தியானம் செய்தால் இறைவனிடம் அடக்கலமாகி விடுகிறோம். அங்கே வீடு பேறு பூரணமாகின்றது. சமாதி அடைந்த நிலையில் யோர் சுவாமி கூறிக்கொண்டிருந்தாராம். மகா பெரியவர் ஆதிசங்கரர் அளவுக்கு நாங்கள் அவரை போற்றுகிறோம். அவர் கூறிக்கொண்டிருந்தாராம், சமாதி அடைகிற நிலையில் நாம் ஒன்றும் அறியோம், நாம் ஒன்று. அவருடன் கூட இருந்தவர்கள் பண்டிட் நவரன் அவர்கள் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அருமையான கருத்துக்கள் அடங்கிய நூல் எழுதியிருக்கிறார், ஜூனியர் சீனியர். ஜூனியர் அவர் போய் சொன்னாராம், யோர் சாமி போய் நான் சீனியர் பாஸ் பண்ணிட்டேன். அப்ப ஜூனியர் பாஸ் பண்ணலையோ? இவர் சொன்னாராம், யூனியர் பாஸ் பண்ணித்தான் ஐயா, சீனியர் நோ, யூனியர், நீ கிட்டே இருக்கிற கடவுளுக்கிட்ட, சீனியர் அங்க தூர உள்ள கடவுளை சீனியர், கடவுள் இங்க இருக்கிறார், யூனியர், நீ கடவுளுக்கு அன்பிக்கிறாய், யூனியர் சீனியர், அவர் கடவுளை போய் சேர் சீனியர்.
இதான் யூனியர் சீனியர். அப்பொழுது அவர் விளங்கவில்லை. திருப்பி ஜோர் சுவாமி சொன்னாராம், யூனியர் சீனியர், நீ கிட்டே இருக்கிறாய், இறைவன் கிட்டே இருக்கிறான், இறைவனை அடி, அந்த மகா பிரம்மத்திடம் நீ சரணாகதி அடை, வீடு பெற்று அடைவாய் என்று சொன்ன யோகர் சுவாமி இறக்கும் பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்தாராம். 4-5 தடவைகளுக்கு மேலாக அவருடன் கூட அந்த சமாதி நிலையில் இருந்த பக்தர்கள் கூறியதாக திரு நவரண்டம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இறக்கும் பொழுதும் நாம் ஒன்று மறியோம் என்று கூறி, அடியேன் எனக்கு அறிந்த சிந்தனைகளை வேறு உதாரணங்களுடன் பூத்தி உங்களிடம் ஒப்படைத்தேன். குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். இதை படிக்க இந்த வகுப்பு, இதை சொல்ல தினம் ஒரு வகுப்பு, வாரத்தில் ஒரு வகுப்பு நடக்கக்கூடாது என்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. இப்படி 4 பேர் பேசும் பொழுது கிளைப்பது செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் என்று கூறி நேரத்துக்குள் முடித்து விட்டேன். 5 நிமிடங்கள் கூட எடுத்திருந்தால் என்னை மன்னிக்குமாறு கேட்டு என்னை ஆசீர்வதிக்குமாறு பெரியவர்கள் எல்லாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சந்தர்ப்பத்திற்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் திடகாத்திரமாக நோயற்ற செல்வமாக இறைவனுடன் ஒன்றி வாழ வேண்டும். அந்த வீடு பெற்று நாம் எல்லோரும் அடைய வேண்டும். வணக்கம். வணக்கம் மாமன் அண்ணா. ஒரு வணக்கம். 2 நிமிடம் நன்றி. சபையோர் நேரத்திலே அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அப்படி இருந்தோ 2 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். நன்றி திருவாளர் சண்முகநாதன் ஸ்ரீரங்கன் அவர்களே. உங்களது பேச்சு எல்லோரின் மனதிலும் ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்கும் என்று எல்லோரின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவர் ஆரம்பித்தது யோகர் சுவாமியின் பேச்சை தொட்டார். சோக்ரட்டிஸ், நீ அறிவாய், நீ உன்னையே அறிவாய் என்றார். திருவாசகம் சொன்னார், மாணிக்க வாசகரை தொட்டார், ஔவையாரை தொட்டார், பட்டினத்தாரை தொட்டார், அருணகிரிநாதரை தொட்டார், மற்றும் விவேகானந்தரை தொட்டார், ராமகிருஷ்ணனை தொட்டார். இப்படி பல பேரை தொட்டவர் எங்கள் மனதிலும் தொட்டுள்ளார். என்றென்றும் அவர் ஆத்ம திருப்தியாக நீடிகுழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்னும் ஒரு முறை வந்து ஒரு மணித்தியாலம் பேசும்படி தாழ்மையுடன் அண்ணனை கேட்டுக்கொண்டு இதிலிருந்து உரைநடை நடைபெறுகின்றன. இதைத் தொடர்ந்து சபையோர் நேரம் இருக்கின்றன. ஒரு 2 நிமிடம் பேச அனுமதியுங்கள். முருகானந்தம். சபையோர் நேரத்தில் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் பேசலாம். அடுத்த முறை 11ஆம் தேதி 3ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் நமது யோகர் சுவாமி பூசை. அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி 4ஆம் மாதம் அவரின் குரு பூசை நடைபெறும். இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து திரளாக வந்து இந்த குரு பூசையை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அதே போல் இவ்வளவு காலமும் திருமதி அருளாம்பிகா அக்கா அவர்கள் தான் உபயம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களின் இடத்தில் 6வது முன்னிலைப்படுத்தி அதை செய்ய விரும்புவோர்கள் இருப்பீர்களே ஆனால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு ஆவண செய்கின்றேன். இல்லை என்றால் நான் சங்கத்தோடு கதைத்து அதை பூர்த்தி செய்வேன். இதைத் தொடர்ந்து உரைநடை சபையோர் நேரம் திருவாளர் முருகானந்தம் நீங்கள் குறிக்கப்பட்டது போல 2 நிமிடம் பேசலாம். வணக்கம். மாமன் அண்ணா ஸ்ரீரங்கன் அவருடைய உரையை மிகவும் தனக்கே உரிய பாணியிலே அத எல்லாவற்றையும் அவர் சுட்டிக்காட்டி விட்டார். என்னை பொறுத்தவரை அவருடைய உரை பரவலாக இருந்தது. எல்லாவற்றையும் பல தன்னுடைய அறிவை அனுபவத்தை எல்லாம் தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த சுவாமியின் அடியார்களில் ஒருவனாக அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் அவர்களுடைய திறமைகள் வளர்வதனும் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிரார்த்தனை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஸ்ரீரங்கன் செய்த ஒரு விடயம் நட்பின் காரணமாக பெயரை சொல்லிவிட்டேன். திருவாளர் ஸ்ரீரங்கன் அவர்கள் ஒரு விடயத்தை செய்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கார். அதற்காக திரு ஸ்ரீரங்கன் அவர்களுக்கு நன்றி. என்னவென்றால் அவர் முதல் திருமுகத்திலே உள்ள நீ உடம்பன்று மனமன்று என்கின்ற அந்த வாக்கியத்தையும் கடைசியாக
கடைசி பக்கத்திலே 375 பக்கத்திலே உள்ள நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம் என்ற வார்த்தையையும் அவ்வப்போது சுவாமியினுடைய அந்த நச்சிந்தனையுள்ள பல வாக்கியங்களையும் பல விடயங்களையும் தொட்டு காட்டி உங்களுக்கு சபையோருக்கு அடியேன் ஒரு வேண்டுகோள் வளமையா விடுக்கின்ற அதை இன்றைக்கு விடுக்க வைத்துள்ளார். எப்படி என்றால் அங்க யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே சுவாமியருடைய அந்த பங்குனி ஆயிலியம் நடக்கின்ற பொழுது அதற்கு முதலாம் நாள் 2 நாட்களுக்குள்ளே முழுமையான நச்சிந்தனை முற்றோதல் நடைபெறுவது. நச்சிந்தனை முற்றோதல் என்பது நச்சிந்தனையுடைய முதல் பக்கத்திலிருந்து நிறைவு பக்கம் வரைக்கும் படிப்பது. நான் நினைக்கிறேன் இந்த உரைக்காக அவர் நிறைய படித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு சுவாமியினுடைய சிறுவர்களும் அதில் நிறைய விளக்கங்களும் வந்தன. அதுக்காக நண்பனை இன்னும் ஒரு கால் மனதார பாராட்டுகிறேன். இப்போ இது ஏன் சொல்லணும்னா 2 நாளுக்குரிய அந்த விடயத்தை வேகமான வாழ்க்கையிலே பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு 2 மாதத்தின் அடிப்படையிலே இந்த வேண்டுகோளை விடுகின்றேன். தயவு செய்து நச்சிந்தனை முற்றோதலை இன்றே ஆரம்பிங்கள். இன்றைக்கு பங்குனி ஆயிலியம் மன்னிக்கவும், இன்றைக்கு தை மாத ஆயிலியம். பங்குனி ஆயிலியம்தான் எங்களுடைய சுவாமியின் குருபூசை. சென்ற வருடம் இதே வேண்டுகோளை விடுத்து திருமதி எங்களோட விஜயாக்கா கனகேந்திரன் அவர்களும் திருமதி பத்மா குணதாசன் அவர்களும் முற்றோதல் செய்து அடியனுக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்னது அவர்கள் மகிழ்ச்சியா சொன்னார்களா, எவ்வளவு மகிழ்ச்சியா சொன்னார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதை அந்த விடயத்தை கண்டபொழுது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஆஞ்சநேயருக்கு ராமநாமத்தை சொன்னால் மிகவும் ஆனந்தம் பெருகுமாம். அடியேன் சுவாமியினுடைய தாசனாக சுவாமியினுடைய நற்சிந்தனைகளை யார் யார் படிக்கிறார்களோ அவர்களை அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது எனக்குள் ஒரு ஆனந்தம் பொங்கி பிறவாகும். அந்த சுவாமியும் நற்சிந்தனையை படி என்று சொல்லுவார். அதே மாதிரி சுவாமியினுடைய அடியார் மார்க்கண்டு சுவாமி கைதலிலே அவருடைய ஆசிரமத்தில் இருக்கின்ற பொழுது யார் போனாலும் நற்சிந்தனை படி என்பார்களாம். அவை மீண்டும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து இன்றைக்கே ஆரம்பித்து அடுத்த பங்குனி ஆயிலியத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக தயவு செய்து நற்சிந்தனைகளை முடித்தோம் என்ற செய்தியை மாமன் அண்ணாவுக்கும் சரோஜாக்காவுக்கும் எனக்கும் தெரிவியுங்கள். இயலுமாயின் சரோஜாக்கா மாமன் அண்ணாவும் அவரோட ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக விடுத்து இன்றைக்கு அவர் சுவாமிகளுடன் இறைவனுடன் ஐக்கியப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அவ்வப்போது பல நிலைகளிலே தொட்டு சென்றார். அதிலே ஒரு வசனம் மிகவும் முக்கியமாக எனக்கு பட்டது. எல்லாம் முக்கியம், இது விசேடமாக சொல்றேன். அப்பில் உப்பு சேர்ந்தால் போல் ஆண்டவனில் கரைந்து விடு தங்கமே தங்கம் பாடல். அப்பில் உப்பு என்பது உப்பிலே தண்ணீர் கரைந்த பிறகு உப்பு தனியே தெரியாது, உப்பும் தண்ணீருக்குள் தண்ணீர் ஆய்விடும். அதுபோன்று நாம் ஆண்டவனில் கரைந்து விட வேண்டும். அங்கே நான் கரைந்து விட வேண்டுமாயின் நீ உடம்பென்று மனமென்று புத்தி என்று சித்தம் என்று நீ ஆத்மா என்ற நிலைக்கு உயர வேண்டும். அப்ப அதுக்கு மேலே இன்றைக்கு அடியேன் சொல்வது ஏனையவருடைய பேச்சுக்கும் நிகழ்ச்சியை டைமுக்கு பிடிக்க வேண்டும் என்கின்ற மாமன் அண்ணாவினுடைய அந்த குறிக்கோளுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். அவை பிரிதொரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது பேசலாம். இப்பொழுது மீண்டும் எல்லோருக்கும் பணிவார்ந்த அன்பு கட்டளை, தயவு செய்து எல்லோரும் அன்பர் சிறீரங்கன் உட்பட மாமன் அண்ணா உட்பட சரோஜாக்கா உட்பட அடியேன் உட்பட எல்லோரும் நற்சிந்தனை முற்றோதலை இன்றே ஆரம்பிப்போம். பங்குனி ஆயுதத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த முற்றோதலை செய்து அந்த முற்றோதலின் பொழுது வரக்கூடிய கருத்துக்களை ஒரு புத்தகத்திலே எழுதி அதை மற்றவருடன் பயிர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் அன்பன் எனது நீண்ட நாள் நண்பன் ஸ்ரீரங்கன் அவருடைய திறமையான பேச்சுக்கு அந்த பலவிதமான விடயங்களை உள்ளடக்கி அந்த பேச்சுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி இந்த அளவில் விட வருகிறேன். ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம். நன்றி, வணக்கம். நன்றி முருகானந்தம் அவர்களே. இப்பொழுது திருமதி சபையா கனக சபைசன் தீப ஆராதனை திருமதி சரோஜா சந்திரகோபால் அவர்கள் செய்வார்கள். தீப ஆராதனைக்கு முதல் ஒரு விஷயத்தை அடியேன் கூற விரும்புகிறேன். வருகிற வைகாசி மாதம் மே மாதம் தருமபுர ஆதீனம் தலைமை தாங்கி சைவ சித்தாந்த மகாநாடு ஒன்று தென்னிந்தியாவிலே சென்னையிலே நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற்று விரும்புவர்கள் பார்வையாளர்கள் எல்லோரும் தங்கள் பெயர்களை தந்தால் அல்லது தங்கள் விடயங்களை தந்தால் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்கள் சங்கத்தில் யோர் சுவாமியின் சபையில கூடி பிரசன்னம் செய்யும் அன்பர்கள் அத்தனை பேர்லையும் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். தயவு செய்து முடிந்தால் நீங்கள் விரும்பினால் இந்த வைகாசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி
ஸ்ரீரங்கன் என்ன கண்டிப்பா நான் உங்களோட கண்டாக்ட் பண்றேன் இதை பார்த்து. நன்றி. இப்பொழுது காப்பு பாடல். அதற்கு முதல் இந்த விழாவினை சிறப்பிக்க என்றென்றும் முன்னோடியாக நிற்பவர் திருவாளர் ரவீந்திரதாஸ் அவர்களும் தம்பி மணிவண்ணன் அவர்களும் தம்பிதான் வேல்முருகன் அவர்களும், எனக்கு தம்பியா தான் இருப்பார் நினைக்கின்றேன். வேல்முருகன் அவர்களும் எனது சகோதரி கனக சபீசன் அவர்களும், மற்றது என்றென்றும் எங்களை விட்டு அகலாது ஒன்றென்றும் இதயத்தில் இருக்கும் முருகானந்தன் தம்பி முருகானந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது காப்பு பாடல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தீப ஆராதனை திருமதி சரோஜா சந்திரகோபால் அவர்கள் செய்வார்கள். சரோஜினி சந்திரகோபால். காப்பு பாடல் 349. பொருள் காப்பாம் காப்பாம் சித்தத்தினுள்ளும் இருவனில் காப்பாம் மத்து பொருள் காப்பாம் அட்டங்களும் காப்பாம் எனக்கானபரன் காப்பாம் 8 திசைகளும் காப்பாம் எனக்கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம் 10 மிக பொருள் பிராணனும் ஆவனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம் அராவணி வேணியன் காப்பாம் என்ன கர்ணைக்கும் குருவரன் காப்பாம் 10 மிக பொருள் காப்பாம் சஞ்ச புலங்களும் காப்பாம் என்னை பரவமடியின் காப்பாம் குஞ்சர முகத்தவன் காப்பாம் நல்ல குலகை வடி என்றென்றும் காப்பாம் 10 மிக பொருள் காப்பாம் சங்கீத சூரியன் காப்பாம் எங்கும் தங்கமுமே காப்பாம் பண்டித சந்திரன் காப்பாம் 4 மலைகள் நான்வாகம் காப்பாம் 10 மிக பொருள் காப்பாம் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் சிவமே இப்பவே எல்லாம் சிவமே இப்போது எல்லாம் சிவமே என்னை ஆண்டதும் சிவமே அம்மைக்கும் மங்களம் மங்களம் குருநாதனுக்கு மங்களம் உத்தம புத்தருக்கு மங்களம் முப்பொழுது தொழுவார்க்கு மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் 30 தேவர்களுக்கு மங்களம் முடிவதற்கும் மங்களம் தன்னை கண்டால் அணிந்தவர்க்கு மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் ஐயமில்லா மங்களம் ஆதிவருக்கு மங்களம் சீர்காழி தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்பெருகு சுந்தரருக்கு மங்களம் மாணிக்கற்கு மங்களம் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்களம் 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 ஜெய மங்களம். நன்றி. இத்தோடு இந்த குருபூசை நிறைவு பெறுகின்றது. அடுத்த மாதம் 11ஆம் தேதி 3ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை தயவு செய்து 3 இருந்து
5 மணி வரையும் 2:30 மணிக்கு எல்லாரும் வந்திருப்போம். அபிஷேகம். தேங்க்யூ. நன்றி. நன்றி. இதுதான் ஜூமையும் முடித்துக் இதுவரை நேரம் அமைதியாக இருந்து இந்த சூமை நடத்தி தந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.